பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்த எழிலுமே அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு உடனடியாக அவங்கள வீட்டுக்குமே கூட்டிட்டு போறாங்க. ஆனா என்னதான் நம்ம பாக்கியா கிட்ட எப்படி சுதாகர் சாரை பத்தி சொன்னாலும் அவங்கள நம்பவே மாட்டேங்கிறானா. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போலேன்னு சொல்லிட்டு கோபி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியோ வழக்கம் போல பாக்கியாவை பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பாக்கியாவை சுயநலவாதின்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா எழில் பாக்கியாவை உள்ள கூட்டிட்டு வர இதை பார்த்த ஈஸ்வரி மறுபடியுமே பாக்கியா கிட்ட ஏதோ பேசுறதுக்காக போக இல்ல திட்டுறதுக்காக போக உடனே பாக்கியாவும் இப்போ என்னால உங்ககிட்ட பேச முடியாது, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு கொஞ்சம் அமைதி தான் தேவைப்படுது, உங்களோட முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, ஏன்னா என்னை பத்தி துளி கூட கவலைப்படாத உங்களுக்காகவா இப்படி நான் ஓடி உழைச்சிட்டு இருக்கேன்னு நான் யோசிச்சு பார்க்கும்போதே என் வாழ்க்கையே வேடிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. உடனே இதை பார்த்த செலியனும் அம்மாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல. ஆனா கோபியோ இல்ல, நீ கொஞ்சம் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்கணும் சொல்லியா, பாக்கியா எல்லா விஷயத்துலயும் இப்படி இருக்க மாட்டாய, நம்மளை விட அவ தான் எல்லா விஷயத்தையுமே கூலா ஹேண்டில் பண்ணுவா, பட் இந்த விஷயத்துல அவ இவ்வளோ டென்ஷனா இருக்கானா அதை என்னால கொஞ்சம் கூட சாதாரணமா எடுத்துக்கவே முடியல. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது, ஏன் எனக்குமே சம்மந்தி ஏதோ ரெட்டை வேட போடுறாங்களோன்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியோ இங்க பாரு கோபி, நீ அவ சொல்றதெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு வீணா சம்மந்தி குடும்பத்தை தப்பா நினைக்காத, அப்படி நினைச்சனா அது நம்மளோட பொண்ணோட வாழ்க்கைக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா பின்னாடி வந்து நிற்கும். அதனால தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே யோசிக்கிறத நிறுத்திட்டு நீ இப்போதைக்கு இனியாவை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் இருந்தா என்ன போனா என்ன, அப்படியே அவ பயப்படுற மாதிரி சம்மந்தி அவளோட ரெஸ்டாரண்ட்டை விழுங்கிட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளோட ரெஸ்டாரண்ட் நமக்கு முக்கியமும் கிடையாது, அதனால வர்ற வருமானத்தால ஒன்றும் நம்ம பாலவும் கிடையாது, அதனால இதெல்லாம் பத்தி கவலைப்பட்டுட்டு என்னோட நேரத்தை வீணாக்காதீங்கன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ என்னம்மா ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பாக்கியா நான் அவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்றத நீங்க கூட இருந்து பார்த்தவங்க, ஆனா இப்போ நான் மனம் திருந்தி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே தலைகீழா மாறி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இப்போ பாக்கியா மட்டும் இல்ல, நானும் நினைக்கிறேன் அப்பா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அப்பா எல்லா கஷ்டத்துலயுமே பாக்கியா கூடயே நின்றுருப்பாங்க, உங்களை மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்றதா என் மேல பாசம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்கம்மா. அதனால ப்ளீஸ்மா முழுசா இல்லைனாலும் கொஞ்சமாவது பாக்கியாவுக்கு நன்றி கடனாவது இருங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டா இல்ல ரொம்ப நல்லாவே ஈஸ்வரியை அசிங்கப்படுத்திட்டு கிளம்பி போக. அப்ப கோபி இந்த மாதிரி பேசுனத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம இப்பதான் அவங்க பாக்கியா தரப்பு நியாயத்தை பத்தி லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அது டூ லேட்ன்றது அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும். பட் இந்த பக்கம் பாக்கியா அடுத்த நாள் சரி மேனேஜ் பண்ணதான் நம்ம தான் பாக்குறோம் அப்படின்னு வழக்கம் போல அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அந்த பக்கம் இருக்க சுதாகரும் பாக்கியா நமக்கு பண்ண விஷயத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்கள டார்ச்சர் பண்றதுக்காக மறுபடியுமே அவங்க பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா ரொம்பவே வெறுப்போட இப்போ இதுக்காக வந்தீங்கன்னு கேட்க, ஆனால் சுதாகரும் செம்மத்தனா விட்டுட என் ஹோட்டலுக்கு நான் எப்போனாலும் வருவேன், வேலை செய்கிறவங்க நீங்கள் ஏன் அதை பற்றி கேட்குறீங்க, சரி விடுங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால எனக்கு ஒரு சூப்பரான ஜூஸை மட்டும் போட்டு எடுத்துட்டு வாங்க, அண்ட் ஆல்சோ ஜூஸில் சுகர் இருக்கக்கூடாது, இல்லை நான் உங்களை அப்புறம் ஃபயர் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஸோ பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கியாவும் இங்கே பாருங்க நான் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன், அதனால் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுதாகரோ நீங்கள் என்னதான் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும் நான் இந்த ஹோட்டலோட ஓனர், அதனால் நான் சொல்கிறத நீங்கள் வேலைக்காரங்க மாதிரி கேட்டுதான் ஆகணும், ஏன்னா நீங்கள் எனக்கு கீழே தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல. ஆனால் பாக்கியாவும் இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் ஏன் முதலாளி கிடையாது, அப்படியே நீங்கள் பேப்பர்ஸில் இருக்கப்படி யோசிச்சு பார்த்தாலும் என் முதலாளி என்னவோ என் பொண்ணு தான், என் பொண்ணுக்கே முதலாளி நான் தான், அதனால் இப்பயும் இந்த ஹோட்டலோட அதிகாரம் முழுக்க என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சரியான பதிலடியை சுதாகருக்கு கொடுக்க. ஆனா இந்த அவமானத்தை தாங்க முடியாத சுதாகரும் இதுக்கு மேல உன்னை இந்த ஹோட்டல்ல விட்டு வைக்கிறது எனக்கு நான் பண்ற முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு தான் நீ இந்த ஹோட்டல்ல இருக்க கடைசி நாள், உன்னோட ஆசை தீர இந்த ஹோட்டல்ல பார்த்து ரசிச்சுக்கோ, ஆனா நாளைக்கு நீ இந்த ஹோட்டலுக்குள்ள அடி எடுத்து கூட வைக்க முடியாது, அப்படி வச்ச என் ஆளுங்க உன்னை இந்த ஹோட்டலை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. என்ன பாய்ஸ் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நல்லா புரியுதில்ல, என்னதான் இவங்க என் சம்மந்தியாவே இருந்தாலும் எனக்கு பிசினஸ்
மனசு தான் முதல்ல வரும். அதனால நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அவமானப்படாம இருக்கணும்னா தயவு செஞ்சு நாளைக்கு மட்டும் ஹோட்டலுக்கு வந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நக்கல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதை நல்லா எதிர்பார்த்த பாக்கியாவும் அந்த ஹோட்டல் தான் உழைப்பால உருவானதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டா அந்த ஹோட்டலோட மொத்த இடத்தையுமே அழுதுகிட்டே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க செல்வியும் மன வருத்தத்தோட பாக்கியா கிட்ட, அக்கா நான் கூட நீ சொன்னது எல்லாமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீ சரியா தானக்கா சொல்லியிருக்க. ஆனா உன்னை நம்பாமையே விட்டுட்டேனேக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. இப்ப நம்ம என்னதாக்கா பண்ண போறோம்? இந்த ஹோட்டல்ல உன்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நாங்களா ஏமாத்துறோங்க, நாங்களா என்னக்கா பண்ண போறோம்னு கேட்கானா பாக்கியாவோ, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன். ஆனா நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சே நான் இப்படி பண்ணது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க என்னோட மனநிலைமைய புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு கேட்க, நாங்க வேலை செய்யறவங்களும் பாக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, அக்கா உன்னோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுதுக்கா. நீ இந்த கஷ்டத்துல எங்களை பத்தி நினைச்சலாம் வருத்தப்படாதக்கா. எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த நீ பண்ணுவன்னு நல்லாவே தெரியும்க்கா. எங்களை கைவிட மாட்டேன்னு நல்லா தெரியும்க்கா. உனக்கு இந்த ஹோட்டல் போயிடுச்சுன்னா என்னக்கா, இன்னும் எத்தனை ஹோட்டல்னாலும் நீ உருவாக்குக்கா. அதுல உனக்கு உதவியா நாங்க வந்து எப்போனாலும் நிப்போம்க்கா. ஏன்னா எங்களோட குடும்பம் உன்னாலதான்க்கா இப்ப பிழைச்சிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீ மட்டும் வருத்தப்படாம இருக்கா, எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல உடனே பாக்கியாவும் கண் கலங்கி அழுதுகிட்டே, என்னோட குடும்பம் கூட என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல, ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நீங்க தான் எனக்கு இப்போ என் குடும்பத்தை விட மேலா தெரியுறீங்கன்னு சொல்ல. ஆனா பாக்கியா கிட்ட அவங்களோ, இங்க பாருக்கா, இவ்வளோ நாளா நீலாம் எங்களை எப்படி யோசிச்சல எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ தான் எங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்க, நாங்க சம்பாதிக்க முடியும்ன்ற தைரியத்தையும் கொடுத்துருக்க. அதனால உங்களை இது நாள் வரைக்கும் நாங்க எல்லாருமே எங்களோட குடும்பத்துல ஒரு ஆள் அதான்க்கா நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் உன் கூட எதுவா இருந்தாலும் துணைக்கு நிப்போம்க்கா, நீ எதுக்கும் கவலைப்படாம இருக்கா, எல்லாமே சரியாயிடும்னு அவங்களுக்கு அதாவது பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்த பாக்கியா இன்னுமே மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டே செல்விக்கிட்டே, இவங்க எல்லாரும் என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கும் போதுதான் எனக்கு என்னமோ அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்ற குற்ற உணர்ச்சி இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு செல்வி. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல செல்வியோ, நம்ம ஏன்கா மறுபடியும் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு எல்லாருமே நம்மள இப்படி பண்றாங்களேன்னு கேட்க, ஆனா பாக்கியாவும் யாரு என்ன பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா என் ஹோட்டலை பழையபடி மீட் பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன மட்டத்தட்டுறவங்க முன்னாடியே நான் இப்படி இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிற்கும் போது இவங்கெல்லாம் எனக்கு ஏமாத்துறன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு தைரியத்தோட அவங்க பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க ரொம்பவே கோபத்தோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயம் அத்தனையுமே ஈஸ்வரி கிட்டையும் கோபி கிட்டையும் முக்கியமா செலியன் கிட்டையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக்கோட பாக்கியாவை நம்பாம கேள்வி மேல கேள்வியை கேட்க ஆரம்பிக்க, ஆனா பாக்கியாவும், இங்க பாருங்க, இதுக்கு மேலே உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க தான் என்ன நம்ப போறது இல்லையே. உங்க சம்பந்தி கிட்ட போய் தானே என்ன விஷயம்னு கேட்டுட்டு அவங்க சொல்ற பொய்களை நம்பி என்ன தப்பா நினைக்க போறீங்க. அப்படியே அவங்க சொல்ற பொய்யை நீங்க நம்பாம இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஒன்னும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து இது எதையுமே பேசல, ஏதோ நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னோட விஷயத்துல நீங்க யாரும் தலையிட தேவையில்லை. என்னோட ரெஸ்டாரண்ட்டை எனக்கு எப்படி அந்த ஆளுகிட்ட இருந்து வாங்கணும்னு நல்லாவே தெரியும். ஆனா நான் அப்படி செய்ய முயற்சி பண்ணும்போது யாராவது என்னை தடுக்க நினைச்சிங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்றத உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் நான் குடும்பம் என்னோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு யாருக்காகவும் என்னோட லட்சியத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அதனால இதுக்கப்புறமா நான் குடும்பத்தை பத்தி யோசிக்காம நான் என்னோட சுயமரியாதையை பத்தியும் என்னோட எதிர்கால லட்சியத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்க போறேன். ஸோ இதுக்கப்புறமா யாரும் என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட அங்கிருந்து கிளம்பி போக, இதை பார்த்த ஈஸ்வரியும் கோபி கிட்ட என்னடா இவ இப்படி பேசிட்டு போறான்னு கேட்க, ஆனா கோபியும் ஏற்கனவே பாக்கியா சொல்லும் போதே நான் கொஞ்சம் அவளை நம்பி இருக்கணும், ஆனா இப்போ நம்பாம தப்பு பண்ணிடணும்னு தோணுது. இப்போ நான் முதல்ல இந்த விஷயத்த பத்தி சம்மந்தி கிட்ட பேசுறதுக்கு பதிலா பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க கிட்ட பேசுறதா நல்லதுன்னு தோணுது. ஏன்னா சம்மந்தி ரெஸ்டாரண்ட்ல இருந்து பாக்கியா கிட்ட பேசும்போது என்ன பேசினாங்கன்றத முழுசா நான் தெரிஞ்சுக்கணும்னா என்னால அவங்க மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்பதான் கோபி கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டு
இந்த விஷயத்துல உண்மையாவே சுதாகர் எப்படிப்பட்ட ஆளுன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கோபிக்கு உண்மையாவே சுதாகர் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்தாலும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக அவங்க அடுத்து என்னதான் பண்ண முடியும்? கோபி பாக்கியாவுக்கு உதவி செய்யறதுக்காக ஏதாவது ஒரு அதிரடியான விஷயங்களை பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா இனியோட வாழ்க்கைக்காக எப்பவும் போல சைலண்டா பாக்கியாவை அடக்கதான் நினைப்பாங்களா? அது மட்டும் இல்லாம பாக்கியா எப்படிதான் தன்னோட ரெஸ்டாரண்ட்டை தன்னோட லட்சியத்துக்காகவோ தன்னை நம்பி இருக்கவங்களுக்காகவோ அந்த சுதாகர் கிட்ட இருந்து மீட்க போறாங்க. அடுத்து அவங்க என்னதான் பண்ண போறாங்க? அப்படி இல்லை அவங்க என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.